மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இப்போதான் ஒரு அப்பாவும் மகனும் பெரும் பஞ்சாயத்துல ஒன்றா சேர்ந்துருக்காங்க. நம்ம பாமகவில் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணிக்கும் நடந்த பெரிய பஞ்சாயத்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தேர்தலுக்கு முன்பாக கடுமையான வார்த்தை போர், சட்ட போராட்டம், கோர்ட்டில் கேஸு, தேர்தல் கமிஷனில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் பாமகவுடைய தலைவராக அன்புமணி தான் நீடிக்கப்பட்டார். அவருக்கு தான் அதிகாரம்னு சொல்லி தேர்தல் கமிஷனும் சொல்லிட்டாங்க. நிறுவன தலைவராக இருந்த ராமதாஸ் அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடைக்கல. பெற்ற மகனாலே அவர் ரொம்ப அவமானத்துக்குள்ளும் அசிங்கத்துக்குள்ளும் தள்ளப்பட்டார்னு வச்சுங்களேன். ராமதாஸை நம்பி ஜி.கே. மணி, சேலம் அருள் முன்னாள் எம்எல்ஏ இப்படி உட்பட பல பேரும் அவருக்கு சப்போர்ட்டாக, வன்னியர் சங்கம் பூத்தா அருள்மொழி, பூத்தா இளங்கோவன் உட்பட இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி ராமதாஸ் பக்கமாக நின்னாங்க. வன்னியர் அமைப்பே ரெண்டா உடஞ்சி போச்சுனாங்க. பட் ஆனால் பாமக ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அதனுடைய அந்த வீரியத்தை எப்போ இழந்து போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்குள்ள சாதிப்பற்று மட்டும் தாண்டி அவங்களுக்குள்ள ஆதாயம், அப்பாவுக்கும் மகனுக்கு மட்டும்தான் ஆதாயம் இருக்கு, மற்ற எல்லாருமே அவங்க ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு நிறைய புகார்கள் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து நிறைய பேர் வேறு மாற்று கட்சிக்கு ஓடி போயிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலுக்கு அவங்க ரெண்டு அணிகளாக பிரிஞ்சிருந்தாங்க. பாமக மாம்பழ சின்னம் அன்புமணி கொடுக்கக்கூடாதுன்னு ராமதாஸ் நிறைய நெருக்கடிகள் கொடுத்தார், சட்ட போராட்டம் பண்ணார். எதுவுமே தேர்தல் கமிஷன் முன்னாடி செல்லுபடி ஆகலை. கடைசியில் மாம்பழ சின்னம் அன்புமணிக்கு ஒதுக்கப்பட்டது. அவர் பாமக சார்பில் அதிமுக கூட்டணியில் நின்னார். அவர் 4 எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ராமதாஸ் தரப்பு தனியாக ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி அதிமுகவிலிருந்து எடப்பாடியால் எடப்பாடி துரோகம் செய்து எடப்பாடியால் தள்ளிவிடப்பட்ட சசிகலா அவர்கள் அவங்க ஒரு கட்சி, அந்த கட்சி தென்னமர சின்னத்தில் இருந்துச்சு. நம்ம ராமதாஸ் அவர் ஏதோ ஒரு சின்னத்தில் இருந்தார்னு வச்சுங்களேன். இந்த கூட்டணி 5வது கூட்டணியாக, 5வது ஒரு பிரிவாக அவர் வேலை பார்த்தாங்க. ஆல்ரெடி திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாமக நம்ம சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி, அப்புறம் தாவேகா ஒரு விஷயம். அப்புறம் 5வது கூட்டணியாக ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்கள் இருந்தாங்க. கடந்த தேர்தலில் அவங்க ஒன்றும் பெரிய வெற்றிலாம் கிடைக்க முடியல. சசிகலா நின்ற இடங்கள்லாவது சில இடங்கள் அவங்க வாக்குகளை பிரித்தார்கள். எடப்பாடி வெற்றிக்கு அவங்க ரொம்ப இடையூறாக இருந்தாங்க. வெற்றி நிறைய இடங்கள் கிடைக்கல. இன்னைக்கு இடையிலேயே அவரது 60வது திருமண நாள் வந்துச்சு. யாருதுன்னா நம்ம ராமதாஸ் அவருடைய 60வது திருமண நாள். அப்போ திடீர்னு அன்புமணி அப்பா வீட்டுக்கு ரொம்ப சில ஆண்டுகளாக தைலாபுரமே போகாம எனக்கென்று தனி நாடு அப்படின்னு சொல்லி அப்பா மேடையில் இருக்கும்போது மைக்கை தூக்கி போட்டு அவருக்கு ஒரு ஃபோன் நம்பர் அனௌன்ஸ் பண்ணி, இனிமேல் யாராக இருந்தாலும் என்ன தேடி வரதா இருந்தால் பனையூருக்கு வாங்கன்னு சொல்லி கிளம்பி போனார். யாருன்னா நம்ம அன்புமணி அவர்கள். அதுக்கப்புறம் அவர் தைலாபுரம் போகலை, ராமதாஸ்கிட்ட பேசலை, அவர் பழக்கலை, எதுவுமே வரலை, எல்லாத்துக்குமே தள்ளி வச்சிருந்தாரு. பிறந்த நாள் கூட போகலை. இடையில திடீர்னு திருமண நாள் அன்னைக்கு அவர்கிட்ட வாழ்த்து வாங்கிறதுக்காக போய் 2 பேரும் ஒருத்தரை பார்த்தவொடனே பாச பிணைப்பு அப்படியே கட்டி பிடிச்சி கண்ணீர் விட்டு பாசத்தை பொழிஞ்சாங்க. அதை பார்த்தவொடனே எல்லாருமே ஓகே, அப்பாவும் மகனும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஓகே பாமகவுக்கு ரொம்ப பலம் அப்படின்லாம் பேசினாங்க. இதுக்கிடையில திடீர்னு சேலத்தை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏவா இருக்கிற அருள் அவருடைய ஆதரவாளரோட ஒரு மீட்டிங் போட்டார். மீட்டிங் போட்டு அவர் பேசிய விஷயம் தான் இப்போ சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அவர்னா நீங்கள் அப்பாவும் மகனும் சேர்ந்தது எங்களுக்கு சந்தோஷம் தான், ஆனால் இது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்துருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம துணை முதல்வராக இருப்போம், கூடுதலாக ஒரு 10-15 எம்எல்ஏவை நம்ம ஜெயிச்சிருக்கலாம். இப்போ போய் ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம சேர்ந்தது சந்தோஷம் தான். அப்போ ராமதாஸ் அவர்களை நம்பி நாங்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கடன்காரன் ஆகிட்டோம். அப்போ எங்களுடைய நிலைமையை அவர் எப்படி புரிஞ்சுப்பாரு? இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இப்போ அன்புமணியை நாங்கள் கடுமையாக எதிர்த்த பிறகு அங்கே போய் நாங்கள் சேர முடியுமா, மீண்டும் அங்கே போக முடியுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பெரிய குழப்பத்தில் இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நிறைய பாமக தலைவர்கள் என்கிட்ட கேட்குறாங்க. ராமதாஸ் தரப்பில் பேசினவங்க எல்லாரும் எங்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ஒரு 2 நாளில் நல்ல முடிவை சொல்லுவேன் அப்படி. இப்போ அப்போனா அருள் வேறு கட்சி மாறுகிறாரா, வேறு? ஏன்னா இப்போ அவர் அன்புமணியை திட்டிட்டு அன்புமணிட்டு போய் எப்படி அவருக்கு என்ன மரியாதை கொடுப்பாரு? எம்எல்ஏ வந்தால் கூட மரியாதை தருவார். அவர் முன்னாள் எம்எல்ஏ, என்ன பண்ண முடியும்? அப்போ அங்கே ஒரு பெரிய பிளவு ஓப்பன் ஆயிடுச்சு. அங்கேருந்து அவர் எங்கே போக முடியும்? அவருக்கு எதிராக இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லை, 3 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் எல்லாரும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல, தாவேக்காவை நோக்கி ஓடினாங்கன்னா இவருக்கு என்ன மரியாதை தருவாங்க அப்படின்றது தெரியல. அப்படி இல்லைன்னா அதிமுகவுக்கு போகணும். இந்த அதிமுகவுக்கு போகலாம். அங்கே இப்போ ஏன்னா நிறைய பேர் அங்கேருந்து தாவேக்கா ஓடி போயிட்டாங்க, அங்கே வேகன்சி நிறைய இருக்கு. ஈஸியாக அதிமுக போனால் அவர் நினைக்கிற விஷயத்த சேலம் எடப்பாடி பக்கத்தில் தான் ஈஸியாக அவருக்கு உரிய மரியாதை வழங்கப்படலாம். முன்னாள் எம்எல்ஏன்றதுனால பெரிய மரியாதை வழங்கப்படலாம். அப்படி இல்லைன்னா திமுக அவர் போவாரானா அதில் பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ஸ்டாலினே அவர் ஒருமையில பேசியிருக்காரு. ஸ்டாலின் தான் சேலத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் தெரியுமான்னு ஒரு மாதிரி
ஒரு மிரட்டல் இருக்கும் துணியில முன்னாடி ஒரு முறை பேசி, அப்புறம் ஸ்டாலின் நான் உடனே அடுத்த நாளே அவர் போயிட்டாரு, அங்கே ஒன்றும் பண்ண முடியல, இவர் ஓடி ஒழிஞ்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அதனால அது அங்கெல்லாம் செல்ஃப் எடுக்கல. அப்படி எதிர்த்து பேசியவர் மீண்டும் போய் திமுக சேர முடியுமானா அது பெரிய கஷ்டம் தான். ஆனால் ஒரே ஆப்ஷன் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி தாவேக்காக்கு ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேக்கால் இவருக்கு என்ன மரியாதை கிடைக்கும்? ஏற்கனவே தாவேக்கா ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு, அந்த பஸ் வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு. எப்போ யார் அதில் ஏறுவாங்கன்றதுக்கு இடமே இல்லை. அது டாப்பில் சைடில் ஜன்னலில் தான் தொங்கினுக்கிறாங்க. அந்த பஸ் எப்போனாலும் பிரேக் டவுன் ஆகிற லெவலில் தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஓவர்லோட் ஆயிடுச்சு. எப்போனா அது வந்து பஸ் ஸ்டாண்ட் நிற்கும். அப்போ போனால் எல்லாரும் இறக்கி விடுவாங்க. பஸ்ஸை மூவ் பண்ணணும்னா இறக்கி விட்டால் தான் மூவ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கல்ட்டா கொடுப்பாங்க, நீ சரியில்லை நீ சரியில்லைன்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி விட்டுருவாங்க. இல்லைன்னா நீங்களே வெளியே போகிற மாதிரி உங்களுக்கு பெரிய அவமானத்தை கொடுப்பாங்க. அது ரொம்ப டெக்னிக்காக செய்வாங்க. அது இப்போ வந்து பாரு, நம்ம பாப்பி ரெட்டி முன்னாள் எம்எல்ஏ அவர் போன வேகத்தை சோத்து லட்சம் 10 பேர் திரும்பி வந்தார்ல, 10 நாள் தான் போய் போனார். 10வது நாளே ஐயோ இந்த கட்சி செட் உருப்படாது, எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ஓடி போயிட்டார். ஏன்னா ஊருக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, பெரிய அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இதான் நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இப்போ அருள் வந்து பாமகல ஒரு கோஷ்டியை உருவாக்கி வச்சிருக்காரு. இப்போ அங்கே பாமகலையும் ஒரு பிளவு வெடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அப்பாவும் பையனும் சேர்ந்து தான் அந்த கட்சியை வந்து இவ்வளவு நாளும் வந்து அவங்க சௌரியத்துக்கு ஆண்டு அனுபவிச்சுருந்தாங்க. ஏன்னா நீங்க வந்து அப்பாவுக்கு வந்து எப்படியாவது அதிமுகவில் வந்து பிரிஞ்சு வந்து திமுகவில் சேரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட எனக்கு முக்கியம் இல்லை, பாஜக விட்டு என்னால் வர முடியாதுன்னாரு. ஏன்னா பாஜக விட்டு அவரால் நினைச்சா கூட வர அந்த ரேடர்ல இருந்து அவர் கொஞ்சம் விலகிறாருன்னு தெரிஞ்சாலே அடுத்து டக்குன்னு வந்து அமலாக்கத்துறை வந்து அவர் கொத்தா தூக்கிட்டு போய் திகார் ஜெயிலில் அடிச்சிருவாங்க. ஏன்னா அங்கதான் அவருக்கு வந்து பாட்டியாலா கோர்ட்ல கேஸ் இருக்கு. அவர் வந்து அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒன்றிய அமைச்சராக இருக்கும்போது மருத்துவக் கல்லூரிகளுக்கெல்லாம் அனுமதி கொடுத்த அந்த விஷயத்துல கோடியாக பணம் கையாடல் செய்யப்பட்டிருக்கு, பணம் பரிமாற்றம் நடந்திருக்கு. அந்த மருத்துவத்துறையினுடைய இன்சார்ஜா இருந்த கேதன் தேசாய்னு ஒருத்தர், அவர் 1750 கோடி ரூபாய்க்கு மேல ரொக்க பணமே அவங்க வீட்டுல இருந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய ஸ்கேம் பண்ண ஒரு வழக்கு. அந்த வழக்குல ஐயா அன்புமணிக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலும் வழக்கு இருக்கு. அவரும் வந்து அப்படியே தூய சக்தியெல்லாம் கிடையாது, அவரும் ஊழல் சக்தி தான். அதனால அந்த வழக்கு வச்சுக்கிட்டு தான் பாஜக இவரை மிரட்டிட்டே இருக்காங்க, நீ இங்க இருந்து போகக்கூடாது, நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். அதனாலதான் அவர் அதிமுகலே இருந்தாரு. அவரால் வந்து அதுல இருந்து வேற எந்த விதத்திலையும் அவரால் தப்பிக்க முடியாம இருந்தது. இப்போ வந்து அவங்க அப்பாவும் பையனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்த பிறகு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அதிமுக வந்து அவர் வந்து வெளியில போவாரானா வெளில போக வாய்ப்பு இல்லை. ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. சௌமியா அன்புமணி வந்து தாவேக்கால எப்படியாவது அவருக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங் வாங்கிடணும். ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு குழு, அந்த குழுவில் அவங்களை தூக்கி உள்ள போட்டிருக்காங்க. எப்படியாவது விசிகாவை கழட்டி வெளியே தள்ளிட்டோம்னா 4 எம்எல்ஏ வச்சிருக்கிற பாமக உள்ள சேர்த்து ஒரு அமைச்சர் வாங்கிடலாம் நம்மன்னு குருட்டு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. தாவேக்கால போய் அவர் ஒன்னா சேரத்து வந்து நம்ம இவங்க வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாஜக தலைமை வந்து ஒன்றும் சொல்லாது. ஏன்னா பாஜகவுடைய செல்ல குழந்தை தானே விஜய், பாஜகவுடைய அடிவருடி தான் விஜய், பாஜக சொல்படி தான் இப்ப கேட்கிறாரு. அதனால பாஜகல இருந்து வந்து இவர் போய் வந்து நம்ம பாஜக கூட்டணி, அதான் அதிமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்து தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறதுனால அங்க சப்போர்ட் பண்ணாருன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய உரிய மரியாதை கிடைக்கும், நமக்கு ஒரு அமைச்சர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு அன்புமணி. அதனுடைய முதல் படி தான் நீங்க அப்பாவோட மிக்ஸ் ஆயிடுங்க, ஜாயின் ஆயிடுங்கன்னு பாஜக தலைமை சொல்லி விட்டு நம்ம போய் ராமதாஸோட இணக்கமாயிருக்காரு. இணக்கமாயி தாவேக்காக்குள்ள தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதற்கு விரைவில் இந்த மாற்றங்கள் நடக்கும். ஏற்கனவே இது சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பாமக இது விசிக அவுட்டு, பாமக இன்னு அப்படின்னு போட்டிருக்கோம். ஏன்னா அதனுடைய அடுத்த ஸ்டெப்பு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கிடையில 1ஆம் தேதி வருகிற 1ஆம் தேதி வந்து தாவேக்கா தலைமையில ஒரு கூட்டணியை முடிவு செய்வதற்கான கூட்டத்தை ஏர்போர்ட்டுக்கு எதிர ஒரு விடுதியில நடத்துறதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க, ஒரு ஹோட்டல்ல நடத்த போறாங்க. அதற்கான அழைப்புகள் எல்லாம் ஆபீஸா போய் தேடி கொடுக்குறாங்க. விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு இருக்கு, மதிமுக கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் லீடர்களுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம இவருக்கு கொடுத்துருக்காங்க, காதர் மொய்தீன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கலாம், கூட்டணியை உறுதிப்படுத்தலாம். ஏன்னா அடுத்து இடைத்தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது, அடுத்தடுத்து நமக்கு வந்து தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கோம், நம்ம தனித்தனியா இருந்தா சரியா வராது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் விசிகா வந்து அதிகாரப்பூர்வமாக திமுக கூட்டணி விட்டு வெளியே போல, ஆனால் அவர்களை வெளியே போகணும்னு அவசியம் இல்லை, போயிட்டாங்க, அதிகாரப்பூர்வமா சொல்லலை.
திமுக தான் சொல்லணும்னு ஒரு பால திமுக பக்கம் திருப்பிட்டாரு நம்ம திருமாவளவன் அவர்கள். அந்த அடிப்படையில அவர் வந்து தாவேக்காவோட இணக்கமா இருக்கார். 50 வருஷம் ஆனாலும் தாவேக்கா ஆட்சியில் இருக்கும்னு வேற முட்டு கொடுத்துருக்காரு. அப்படி என்ன முட்டு கொடுக்குற அளவுக்கு நடந்துருச்சுன்னு எனக்கும் தெரியல. ஆனா இப்ப தாவேக்காவுக்கு தாவி போயிருக்கிற அந்த கல்லாப்பட்டி சிங்கார கூட்டணி இருக்குல்ல, இவங்க எல்லாருமே பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க. ஏதோ பெரிய வெயிட்டா கவனிச்சிருக்காங்க. அதை ஜீரணிக்கவே முடியல அவங்களால. அதாவது ஜீரணிக்க முடியலன்னு அர்த்தம். அவ்வளவு நல்லா சாப்பிட்டுருக்காங்க, அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஊட்டச்சத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த அடிப்படையில மானாவரியாக மரண முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பொறுத்திருப்போம் 1ஆம் தேதி என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இடையில வந்து பாமகவுடைய இந்த கோஷ்டி கானம் அது ஏதாவது பிரயோஜனமா இருக்குமா, இல்லைன்னா அங்கிருந்து வழக்கம் போல எல்லா கட்சியிலிருந்து வெளியே போற மாதிரி பாமக இருந்தும் வெளியே போய் தாவேக்கால சேருவாரா ஆர்வல் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். மீண்டும் வேற ஒரு சந்தத்தில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதோட நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. உங்களால் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம். நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.